Hi all, welcome to Vishain Academy. This is Jemima. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு நம்பர் சிஸ்டமோட பார்ட் 4 தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பார்ட் 3ல நம்ம 25 questions வந்து பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 4ல 26th questionலேருந்து நம்ம கண்டினியூஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மிஷன் ஆர்ஆர்பியோட வீடியோ சீரீஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டாப்பிக்லையும் எல்லா மாடல் கொஸ்டினுமே வந்துட்டு கவர் ஆகிடும். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் அண்ட் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரீவியஸ் questions வந்து இந்த மிஷன் ஆர்ஆர்பியோட சீரீஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வரும். பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 26th question என்னன்னா, the sum of two numbers is 27. 5 times one number is equal to 4 times the other. The smallest number of two number. ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பரோட சம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 27. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 27க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து 5 times of one number. இப்போ எக்ஸை வந்து 5 times of x வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், 4 times the other நம்பர் என்னது உங்களுக்கு y. அப்போது 4 times of yக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்னாகும், 5x minus 4y, அந்த பக்கம் எதுவுமே இல்லை, அப்போ அது வந்து 0வாக இருக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா x and y வேல்யூ வந்து கிடைக்கும். அதில் எது ஸ்மாலர் வேல்யூ அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் சால்வ் பண்ணோன்னா இதே மாதிரி அதை வந்து நீங்கள் மாற்றணும். அப்போ இங்கே 4 இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ அதை வந்து அடிச்சிடலாம். அப்போது அந்த ஈக்குவேஷன்லேயே 4 வந்தால் போதும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 4 வந்து நீங்கள் பண்ணும்போது என்னாகும், 4x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 27 இன்ட்டு 4 வந்து 7 4s are 28, 2 4 2s are 8, 9 10 வந்து வரும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் அப்படியே வந்து எழுதிடலாம். ஆன்சர் வந்து 5x minus 4y is equal to 0. So plus 4y minus 4y போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 9x is equal to 108. அப்போ x ஓட வேல்யூ என்னது, 108 divided by 9. So 9 1s are 9, 9 2s are 18. அப்போ x ஓட வேல்யூ என்னது, 12 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த x வேல்யூ வச்சு நீங்கள் y வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், x plus y is equal to 27. So x வந்து 12 plus y is equal to 27. So yல என்ன பண்ணணும், 27 minus 12. So y is equal to 27 minus 12. So 7ல 2 போச்சுன்னா 5, 2ல வந்து போச்சுன்னா 1. So y ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இப்போ இதில் ரெண்டில் எது ஸ்மாலர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா x ஓட வேல்யூ. ஆன்சர் வந்து 12. ஸோ அப்போது ஆப்ஷன் A தான் வந்து கரெக்டான ஆன்சர். So next question. There are two consecutive natural numbers such that the sum of their squares is 313. Find the smaller of these two number. ரெண்டு நேச்சுரல் நம்பர் இருக்குது, அது ரெண்டும் சம் ஆஃப் தி ஸ்கொயர், அந்த ரெண்டு நம்பரோட ஸ்கொயரை நீங்கள் அதுக்கப்புறம் சம் பண்ணிங்கன்னா 313க்கு அது ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்செகட்டிவ் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பரு அதுக்கு அடுத்த நம்பர், அதை தான் நம்ம கான்செகட்டிவ் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இது 2ஆக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்னது, 2 + 1 என்னது 3ஆக இருக்கும். ஸோ பக்கத்து நம்பர். இப்போ இந்த மாதிரி இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது எவ்வளோ வருது, 313 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் வந்து ஏ ஸ்கொயர் plus b square plus 2ab is equal to 313. So அப்போ x square plus x square என்னது, 2x square plus 2x plus 1 minus 313 is equal to 0. அப்போ இங்கே என்ன வரும், 2x square plus 2x minus 312 is equal to 0. So 2 டேபிளை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா x square வரும் ப்ளஸ் எக்ஸ் வந்து வரும், -1 5 6 இதான் வந்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் -156 வந்து வரணும். இங்கே ரெண்டு நம்பர் வந்து போட்டால் நமக்கு வந்து இங்கே +1 வந்து வரணும். ஸோ அப்போ என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 12 ஆர் வந்து 144, 12 13s ஆர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 156. ஸோ 144 கூட ஒரு 12 வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 156 வந்து வரும். ஸோ இப்போ இதில் மைனஸ் வந்து வேணும், இங்கே ப்ளஸ் வேணும். அப்போ கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ்ஸு, ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் போடுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், +13 - 12 வந்து +1. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் டேரெக்டாக எழுதுகிறேன். ஸோ எப்பயுமே இங்கே இருக்கிற வேல்யூவோட ஆப்போசிட் சைனில் வேல்யூ வரும். அப்போ -12 இருக்குது, அப்போ உங்களோட வேல்யூ வந்து +12.
ப்ளஸ் 13 இருக்குது, உங்களோட வேல்யூ வந்து -13. ஸோ இதுதான் ஆன்சரு. இது வந்து இப்படி எழுதும் போது நீங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் மட்டும்தான் இப்படியே டேரெக்டாக தூக்கி எழுத முடியும். அதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரால் நீங்கள் இதை டிவைட் வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 12னும் -13 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து எடுக்க முடியாது. அப்போது வந்து உங்களோட எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 தான் உங்களோட எக்ஸ் வேல்யூவாக வந்து வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In a competitive exam, 3 marks to be awarded for every correct question, and for every wrong question 1 mark will be deducted. Sindhu scored 80 marks in the exam. So இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல இருக்கும்போது 80 marks எடுக்கிறாங்க, and had 4 marks been awarded for each correct answer and 2 marks deducted for each incorrect answer, Sindhu would have scored 90 marks. So if Sindhu attended all the questions, then the number of questions in the test are dash. So 3 மார்க் வந்து கரெக்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் கொஸ்டினுக்கு வந்து எக்ஸ்னும், இன்கரெக்ட் கொஸ்டின் அதாவது அவங்க வந்து தப்பாக அட்டன் பண்ண கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒய் அப்படின்னு சொல்லி வைங்க. ஸோ அப்போது கரெக்டாக அட்டன் பண்ணும்போது 3 மார்க்ஸ் வந்து கொடுத்தாங்க, அதுவே 1 மார்க் தான் டிடெக்ட் பண்ணாங்க. அப்போது -y எவ்வளோ எடுத்திருந்தாங்க, அவங்க 80 மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்த கண்டிஷனில் 4 மார்க் வந்து கரெக்ட் கொஸ்டினுக்கும் 2 மார்க் வந்து தப்பான கொஸ்டின் டிடெக்ட் பண்ணும்போது அவன் எடுத்தது வந்து 90 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2x - y is equal to 45. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இது ஒரு ஈக்குவேஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சால்வ் வந்து பண்ணலாம். ஸோ 3x - y is equal to 80. அடுத்து 2x - y is equal to 45. -y வந்து போகாது, அப்போ சைன் மாற்றணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸு, இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ். அப்போ இது ரெண்டும் வந்து போயிடும். 3x - 2x என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ 80 - 45, 80ல் 40 போயிடுச்சுன்னா 40, அந்த 40ல் 5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 35. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. இதை வச்சு நீங்கள் y வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 3x minus y is equal to 80. So 3 into 35 minus y is equal to 80. So 3 5s are 5, 1, 3 3s are 9, 10, minus y is equal to 80. So y and the combination 105 minus 80 is equal to y 20, 25. அப்போ y ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. இப்போ உங்களை கண்டுபிடிக்க சொன்னது நம்பர் கிடையாது, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். எக்ஸ்ன்றது கரெக்ட் கொஸ்டின் எத்தனை 35 இருக்குது. ஒய் வந்து இன்கரெக்ட் கொஸ்டின் எத்தனை 25 இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும், 0 1 60 கொஸ்டின். அப்போ எக்ஸாமில் இருந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ, மொத்தமே 60 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ புரியலன்னா இன்னொரு வாட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The cost of 2 table and 3 chair is 540, while the 2 table and 1 chair is 470. What is the cost of 5 chair? So 2 table plus 3 chair எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 540க்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி 2 டேபிள் 1 சேர் வந்து 470க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து மைனஸு, இது வந்து மைனஸு, இது வந்து மைனஸ், இது வந்து போயிடும். 3c - c வந்து 2c is equal to 0. அப்புறம் இது வந்து 4ஆக மாறிடும். 14ல் 7 போயிடுச்சுன்னா 7, 4 - 4 வந்து 0. அப்போ c is equal to 70/2. சியோட வேல்யூ என்னது 35. ஸோ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ஆஃப் 5 சேர். ஸோ சேரை தான் நம்ம சின்னு போட்டிருக்கோம். அப்போ ஒரு சேர் வந்து 35 rupeesனா 5 சேரோட காஸ்ட் என்ன, 5 into 35. So 5 5s are 25, 2 5 2s are 5 3s are 15, 16, 17, 175. Answer வந்து option C. So next வந்து 30th question. The sum of two positive number is 45. அதோட difference வந்து 90. அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ x y நம்ம வச்சுக்கலாம். sum of two positive number x plus y வந்து எவ்வளோ 45. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது 19 வந்து வருது. அப்போ ஆன்சர் என்ன வரும், ப்ளஸ் y மைனஸ் y போயிடுச்சுன்னா 2x 5 plus 5 10 14 1 64. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 64/2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 32.
ஸோ இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இப்போ இங்கே எக்ஸ் வந்து 32ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. எக்ஸோட வேல்யூ வந்து 32 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 45 மைனஸ் 32. ஸோ 5ல் 2 போயிடுச்சுன்னா 3 அண்ட் 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஒய்யோட ஆன்சர் வந்து 13 அப்படிங்கிறது தான் ஒய்யோட ஆன்சராக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 32, ஒய்யோட ஆன்சர் 13. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், find the number whose 1/3 part is 6 more than its 1/4 part. ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அது எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 part, அதாவது எக்ஸில் 1/3 வந்து 6 more than the 1/5, அதாவது 6 more than the 1/5 of the part. அப்போ என்ன அர்த்தம், x by 3 is equal to 6 plus x by 5. ஸோ x இந்த பக்கம் எடுத்திங்கன்னா x by 3 minus x by 5 is equal to 6. ஸோ 3க்கும் 5க்கும் 3க்கும் நீங்கள் வந்துட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து வரும். ஸோ இதில் இன்ட்டு 5 பண்ணணும், அப்போ மேலேயும் இன்ட்டு 5. ஸோ 5x மைனஸ் இங்கே வந்து 15னா 3 மேலே 3 பண்ணிங்கன்னா 3x is equal to 16. 5x மைனஸ் 3x வந்து 2x is equal to 15 into 6 வந்து வரும். x is equal to 6 into 15 divided by 2. So 2 1s are 2 3s are. So 3 into 15 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 45 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். So next question number 32. The sum of two number is 32 and one of them exceed the other by 18. So ஒரு number sum of two number. So x y in ரெண்டு நம்பரு நீங்கள் sum பண்ணும்போது ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32. அதில் one of them exceed the other by 18. ஸோ 1 இப்போ x வந்து y-ஐ விட 18 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ y இருக்க இடத்துல என்ன பண்ணலாம், சாரி x இருக்க இடத்துல என்ன பண்ணலாம், y plus 18 plus y is equal to 32. So x plus x, அதாவது y plus y வந்து என்னது 2y is equal to 32 minus 18. So 30ல வந்துட்டு 10 போயிடுச்சுன்னா 20, 20ல வந்துட்டு 8 போயிடுச்சுன்னா 12, 12 plus 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14. So y is equal to divided by 2. 2 1s are 2 7s are. So y-ஓட வேல்யூ என்னது 7. ஸோ இந்த y வேல்யூ 7 வச்சு நம்ம x வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ x is equal to 7 plus 18. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 7 ரெண்டுத்தில் எது கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 25. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட கண்டினியூஷனான நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வேணும்னா இந்த சீரீஸை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே வந்து உங்கள் ஈஷைன் அகாடமியோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.